ஹர நமः பார்வதி பதயே. ஸ்ரீ மணிவாசகப் பெருமான் திருவண்ணாமலையில் அருளிச் செய்த திருவெம்பாவை பாடல் 7. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவனீரும் சீரான். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவனீரும் சீரான். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னாயனா முன்னம் தீசே மழுகு ஓப்பாய். தென்னாயனா முன்னம் தீசே மழுகு ஓப்பாய். என்னான என்னரையன் இன்னமுதன்றெல்லோமோம் சொன்னோம் கேள்வேராய். இன்னம் துயிலுதியோ என்னான என்னரையன் இன்னமுதன்றெல்லோமோம் சொன்னோம் கேள்வேராய். இன்னம் துயிலுதியோ வந்தெஞ்ச பேதையர் போல் வாடா கிடத்தியால். வந்தெஞ்ச பேதையர் போல் வாடா கிடத்தியால். என்னே துயிலின் பரிசெலோரெம்பாவாய். என்னே துயிலின் பரிசெலோரெம்பாவாய். அண்ணே அம்மா அப்படின்னு கூப்பிட்றாருங்க. அம்மா அப்படின்னு தாயின்னு பெரியவங்கன்னு மட்டும் இல்லை, சின்னவங்களே அம்மான்னு கூப்பிடுவோம். தோழி, அதனால் அம்மா அப்படின்னு கூப்பிட்றேன். அம்மா இவையும் சிலவோ, நீ நடந்து கொள்ளுகிற இந்த விதம் இதுவும் ஒரு தன்மைகளோ, இப்படிப்பட்ட இயல்புகளும் இருக்குமோ. பல அமரர் உன்னற்கு அறியான். சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? அமரர்க்கு உன்னற்கு அறியான். உன்னற்கு நினைத்து பார்ப்பதற்கு, ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து ஒரு முடிவுக்கு வருவது அப்படி முடியாது சிவபெருமான் விஷயத்தில். யாருக்குன்னா அமரருக்கு, சகாவரம் பெற்றவர்களாக கருதி கொள்ளுகின்ற தேவர்களுக்கு. பல அமரருக்கு. ஏன் பல அமரருக்குங்கிறன்னா, தேவர்களுக்குள் தேவ கணங்கள் இருக்கும், பல கூட்டங்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு கூட்டத்தில் உள்ள தேவர்களுக்கும் இயற்கையில் ஒரு தொழில் இருக்கும். தேவ கணங்கள் பல இருக்குது. இவங்களுக்கு தெரியாட்டா அவங்களுக்கு தெரிஞ்சுமா அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்குமே தெரியாது. பிரம்மதேவன், திருமால் உள்ளிட்ட தேவர்கள் அனைவருக்கும் சிவபெருமானை தெரிந்து கொள்ள முடியாது. ஒருவன், ஒருவன் சொன்னாலே ஒப்பற்றவன் அப்படின்னு அர்த்தம். அவனை மாதிரி இன்னொருத்தம் இல்லை. ஈடு இணை இல்லாதவனாக இருப்பதனால் அவன் ஒருவன். இரும் சீரான். சீர்ன சிறப்பு, பெருமை, மகிமை. அவனுடைய சிறப்பு எப்படிப்பட்டது? இரும் சீரான். இரும்ன பெரிய, கனமான அர்த்தம். கனவான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில். கனவான் அப்படின்னா மரியாதைக்குரியவர், பெரிய ஆள். இரும் சீரான், மிகுந்த பெருமை உடையவன். யாரு? சிவபெருமான். அவருடைய சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். சிவபெருமானுடைய வழிபாட்டை உலகுக்கு அறிவிக்கக்கூடியதாக சில சின்னங்கள், வாத்தியங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முழங்கினா பூஜை துவங்கி விட்டதுன்னு அர்த்தம். சின்னங்கள், சின்னங்கள் கேட்ப. சின்னங்கள்னு பார்க்கறது இல்லை, இது வாசிக்கப்படுவது. அதனால் ஒலியை தள்ளி இருந்து கேட்டாலே அது என்னென்ன சின்னங்கள்னா, ஊதுகொம்பு, சங்கு முதலானவை. அதெல்லாம் ஊதினா அந்த எழக்கூடிய சப்தத்தில் பூஜை துவங்க விட்டதுன்னு தெரிந்து கொள்ளலாம். அப்படி சின்னங்கள் கேட்ப
அப்படி அது கேட்டுட்டாலே சிவசிவான்னு சொல்லிட்டு தான் திறப்பாளாம். என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும் சிவசிவா அப்படின்னு சொல்லிடுவாளாம் அந்த சப்தம் கேட்ட உடனே. அப்படிலாம் இருக்கிறவ தானே நீ? யாரு? உறங்கி கொண்டிருப்பவள். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். வாயை திறந்து வேண்டாத வார்த்தை பேச மாட்ட, சிவ சிவ அப்படின்னு தான் சொல்லுவ. தென்னா என்ன முன்னும் தீ சேர் மெழுகு ஒப்பாய். சிவபெருமான் எந்நாட்டவர்க்கும் இறைவன், ஏனையர்க்கும் தங்கோன்னு ஏற்கனவே சொன்னார். ஆனாலும் சிறப்பாக குறிப்பாக தென்னாடுடைய சிவன். அதை சொல்றதுக்காக தென்னான்னு உடனே சிவசிவான்றுவாய்வ. தென்னா என்ன முன்னம் என்ன பண்ணுவாளாம்? தீசேர் மெழுகு ஒப்பாள். மெழுகு நல்ல இறுகி கெட்டியாக இருக்கும்போது தான் மெழுகுவர்த்தி பிற பொம்மைகள் எதுக்குனாலும் பயன்படும். அது இழகி உருகி போயிடும். ஆனால் நெருப்பு கிட்ட போனால் தீசேர் மெழுகு ஒப்பாய். தீயோடு சேர்ந்து விட்ட மெழுகானது தன் வடிவை இழந்து உருகி விடுவது போல தென்னா என்ற வார்த்தையை கேட்டவுடன் நீ அப்படியே உருகி போய் விடுவாய். எவ்வளவு பெரிய பக்தி! அப்படியெல்லாம் இருக்கிறவ இன்னைக்கு நாங்கள் இவ்வளவு சொல்லியும் எழுந்திருந்து வரமாட்டேங்கிறியே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி என் ஆனை, என் அரையன், இன் அமுது என்று எல்லோரும் சொன்னோம். ஒரு வார்த்தை அரை வார்த்தையை கேட்டவுடனே சிவசிவாம்ப உருகி போவ. அவ்வளவெல்லாம் பண்ணுற நீ, நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம்? வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரவர் பங்குக்கு சிவபெருமானின் புகழை பாடுகிறார்கள், நாமத்தை சொல்லுகிறார்கள். ஒத்தி சொல்லுகிறாள் என் ஆனை. ஆனைன யானைன்னு ஒரு அர்த்தம். ஆனை இங்கே அது இல்லை. ஆணு ஐ. ஆணுன அழகிய இனிய நன்மை செய்கின்ற, ஐன தலைவன், நமக்கெல்லாருக்கும் நன்மை செய்கின்ற தலைவன். சங்கரன். சங்கரன் நலன் செய்பவன். அப்படி எல்லாருக்கும் நலம் செய்பவனாகிய தலைவன் சங்கரனாகிய என் இறைவன் அப்படின்னு ஒரு பக்திமதி சொல்கிறா. வந்திருக்கிறவங்களில் ஒருத்தி. இன்னொத்தி சொல்கிறா என் அரையன், என் ராஜா, என் வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுத்துக்கொண்டு என்னை ஆண்டு வருபவன் அரையன். இன்னமுது மூணாவது ஆள் சொல்கிறா. என்ன சொல்கிறா? இன்னமுது இனிய அமுதம் போன்றவன் என்று எல்லோரும் சொன்னோம். வகை வகையாக எல்லோரும் சொன்னோம். கேள், அதை நீ கேட்க மாட்டாயா? வெவ்வேறாய் சொன்னோம். ஒருத்தர் பேசும்போது மற்றவங்கள பேசாமல் அவளை நல்லா பேச விட்டாங்க. அவள் பேசி முடிச்சவுடனே அடுத்தவ பேசினான். அவள் முடிச்சவுடனே அப்படி வெவ்வேறாயின தனித்தனியாக சொன்னோம். வந்திருக்கிற நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக சிவபெருமானின் மகிமைகளை ஸ்தோத்திரம் பண்ணினோம். அதையெல்லாம் கேட்டுவிட்டும் இன்னும் துயிலுதையோ, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயோ? இப்படி நீ தூங்கிக் கொண்டிருப்பது யாரை போல், எதை போல் இருக்கிறது தெரியுமா? வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தி. வாழா கிடத்தின்னு நீ சும்மா இருக்கின்றாய். நாங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து வெளியில் நின்று உன்னை கூப்பிட்டுருக்கோம். நீ சும்மா கிடக்க, உள்ளுக்குள்ளே படுத்துக்கிட்டு வாழா கிடத்தியாய் ஒன்றும் செய்யாது இருக்கின்றாய். யார மாதிரி? வன் நெஞ்ச பேதையர், முட்டாள். அந்த முட்டாளானவள் எப்படி இருக்கிறாள்? அவளுடைய அறிவீனத்தின் விளைவாக இதயம் கல்லு போல கடினப்பட்டு விட்டது. வன்னஞ்ச பேதையர், அவர்களைப் போல சும்மா கிடக்கின்றாய். அடடா, உன்னை சொல்லக்கூடாது, இது உன் தப்பு இல்லை, தூக்கத்தோட தப்பு. என்னே துயிலின் பரிசு. நீ பக்தியாக இருக்கக்கூடிய உன்னையே இப்படி மயக்கி போட்டு விட்டதே இந்த தூக்கம். தூக்கத்தின் தன்மை சக்திதான் என்னே என்றுதான் வியக்க வேண்டியிருக்கிறது. ஏல் ஓர், நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு சிந்தித்து பார் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த பாடலில் இனி வரக்கூடிய 2-3 பாடல்கள்லையும் எழுப்ப வந்தவர்கள் பேசுவது மட்டும்தான். அங்கே உள்ளே இருக்கிறவள் பதில் ஏதும் சொல்லலை, இவங்க தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அமைந்திருக்கிறது. முன்னாடி உள்ளதில் முதல் பாட்டு அப்படி தான் இருந்தது. மற்ற பாடல்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், 2 பேரும் பேசுகிற மாதிரி இருக்கும், உரையாடலாம். இங்கே இவர்கள் மட்டும் பேசுகிறார்கள். இந்த இடத்துல சுவாமிஜி ஒரு அழகான குறிப்பு கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அதாவது ஒவ்வொரு பாடல்லையும் ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு மிளிரும்படி பாடியிருக்கிறார் மாணிக்கவாசகர். அதை எடுத்து காட்டுவாங்க சுவாமிஜி நமக்கு. சுவாமிஜி எடுத்து சொல்லலைன்னா நம்ம அதை கவனிக்க மாட்டோம். அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய்.
தீயோடு சேர்ந்த மெழுகு போல நீ உருகி கரைந்து விட்டாய். இப்படி உருகி கரைவதற்கு இது சாதாரண அன்பு அல்ல, மகாபாவம், பராபக்தி, பிரேமை பக்தி. அத்தகைய பிரேமை பக்தியின் தன்மை என்ன அப்படின்னு நாரத பக்தி சூத்திரங்களில் சொல்லியுள்ளதை சில சூத்திரங்களை தேர்ந்தெடுத்து போட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்தை திருவாச்சக முன்னுரையில் சுவாமிஜி சேர்த்துருக்காங்கன்னு ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதில் ஒரு சூத்திரத்தில் உள்ள ஒரு விளக்கம், மகாபாவத்தில் ஒரு விளக்கம், சுத்தீப்தக, நன்கு ஒளிவிட்டு பிரகாசிக்கிறதா. எப்படின்னா அதுக்கு சுவாமிஜி கொடுக்குற விளக்கம் ஒரு அடுக்கடுக்காக கொண்டு போகிறார் பாருங்க. ஒரு இரும்பு குண்டு இருக்குது, அதை கொல்லனுடைய உலையில் போடுறோம். போட்டு அந்த உஷ்ணத்தை அது வாங்கி கொள்ளும்போது எப்படி இருக்குது? கருப்பு குண்டு சூட்டை நிறைய வாங்கி 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 சிவப்பாயிடுது. இன்னும் கொஞ்சம் அதுக்கு சூடு ஏற்றினோன்னா அந்த சிவந்த குண்டு, சிவப்பு எதனால் வந்தது? அது அக்னியை ஈர்த்து கொண்டதுனால. அப்படி சிவந்த நிலையை அடைந்த ரெட் ஹாட் அயர்ன், அந்த சிவந்த நிலையை அடைந்த அந்த இரும்பு குண்டு இன்னும் உஷ்ணத்தை பெறும்போது வெள்ளை வெளியேர்னு ஆயிடுது, ஒயிட் ஹாட், வெள்ளை வெளியேர்னு ஆயிடுது. அதுக்கப்புறமும் நீ அதுக்கு உஷ்ணம் கொடுத்து கொண்டே இருந்தால் அது என்ன ஆகும்னா தன்னுடைய கடினமான வடிவத்தை இழந்து உருகி குழைந்து விடும். முதல்ல கருப்பு குண்டு, அப்புறம் சூடு ஏற ஏற சிவப்பு, அப்புறம் சூடு ஏற ஏற வெள்ளை, இன்னும் சூடு ஏற ஏற குண்டாவே இப்போ இருக்காது, அது உருகி ஓட ஆரம்பிச்சிடும். இன்னும் நீ உஷ்ணத்தை கொடுக்குறியா, அப்போ என்ன பண்ணுவது? காற்றாக போயிடுமா. அவ்வளவு உஷ்ணத்தை எடுத்துக்கொண்டு அது உஷ்ண ஆவியாக போயிடுமா. இதை சொல்லிட்டு சுவாமிஜி ஒரு உதாரணம் வேறு சொல்கிறாங்க. சூரியன் நெருப்பு குழம்பல்ல, நெருப்பு காற்று. அது மாதிரி பக்தி உச்சத்துக்கு போகும்போது, அதான் நமக்கு பாயிண்ட், பக்தி உச்சத்துக்கு போகும்போது அத்தகைய உச்சநிலை பக்தியை பெற்ற பக்தன் உடலை மறந்து விடுகின்றான். நிஜமாவே உடம்பு உருகி கரைஞ்சி ஓடிடாது, இருக்கும். ஆனால் அது உருகி தூயதாகிவிடும். உடல் உணர்வு அவன் உள்ளத்தில் சற்றும் இருக்காது. தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி, உடல் உணர்வை முற்றிலும் கடந்து சிவபோதத்திலேயே தோய்ந்திருப்பார்களாம் அத்தகைய பக்தர்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் அப்படி இளகி உருகி சிவபெருமானின் ஸ்மரணையிலேயே, சிவஸ்மரணையிலேயே இருக்கிறார்கள். இதுக்கு நேர் எதிரடையா நம்ம கூட்டம், நானும் பக்தன்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய சில ஆரம்ப நிலை பக்தர்கள், பாவம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தமோ குணம் இன்னும் நீங்கலை. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஆத்மபோதம் அடையப்பெறாதவர்கள், சிவபோதம் அல்லது ஆத்மபோதம், அத்தகைய பேருணர்வை, இறை உணர்வை உள்ளத்தில் உணராத பக்தர்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஜடம் போன்று கிடப்பார்கள். வன் நெஞ்ச பேதையர், வன்மை கடினம் வாய்ந்த இதயம் ஆகிவிடும் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த தன்மை, வலிமை, தேவையற்ற அந்த கடினத்தன்மை போய் இழகும்படி உள்ளத்தில் பக்தி பேருணர்ச்சி நமக்கு பொங்க வேண்டும். அது எப்படி பொங்கும்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனையே பிரார்த்திப்போம், அவன் பாதத்தை பிடித்து கொள்வோம். எனக்கு பக்தி கிடையாதா, என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று சொல்லி பிரார்த்தித்து நாம் பக்தியை அவனிடமிருந்து அவனுடைய பிரசாதமாக பெறுவோமாக. அதுதான் இன்றைய பாடலினுடைய உட்கருத்து. ஹர நம பார்வதி பதயே. மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடிகளே, சத்குரு திருத்தாள்.